சுதாகர் மூஞ்சியில் பாக்கியம் நல்லா கறியை பூசினாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியலட்சுமி தான் வீட்டு ஆளுகளுக்கிட்ட 41 லட்சம் கடன் இருக்குது. இந்த கடனுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பணம் கேட்கல அப்படின்னு சொன்னது எல்லோரும் வாயடைஞ்சு நின்றுட்டாங்க. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற ஈஸ்வரியும் வாயடங்கி இருந்துட்டு, எப்படி இத்தனை கடனை வாங்கினேன்னு, கடன் வாங்காமையே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க, சரி என்ன பண்ணுமே பண்ணு, ஆனால் சம்மந்தி வீட்டில் மட்டும் பணத்தை வாங்காதேன்னு அவங்க எல்லாம் சொல்ல. ஆனால் பாக்கியாவுக்கு பணத்தை வாங்கலைன்னா இந்த வீடு ஏலத்துக்கு போயிடும், கடைசியில் நம்ம நடுத்தெருவில் தான் நிற்கிற மாதிரி ஆயிரும். அந்த சுதாகர் போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். நம்ம எப்படியாச்சும் இந்த பணத்தை வாங்கி எல்லா கடனையும் அடைச்சிட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கணும் அப்படின்ட்டு பாக்கியா. ஆனால் சுதாகர் பாக்கியா வாங்க மாட்டா, ரோசக்காரி அப்படின்ட்டு பிளான் போட்டு அப்படி தான் கேட்டாலும் அவங்க கேட்குற அமௌண்ட்டு நான் தரமாட்டேன், அதுக்கு பாதியாக தான் தருவேன்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பாக்கியா ஒரே பிடிவாதமாக நின்று ஜெயிச்சு காட்டி 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வெளியில் வர்றாங்க. அப்படியே சுதாகருக்கு முகத்தில் பயங்கரமாக கறியை பூசுகிற மாதிரி பயங்கர பாக்கியா 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு பேங்கில் இருக்க கடனெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு பத்திரத்தையும் மீட்டுக்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை செல்வி மூலியமாக இப்போ அவங்களை எல்லாத்தையும் வர சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். அப்போவும் ஈஸ்வரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரதட்சணையாக வாங்கிட்டு வந்த பணத்தை என்ன பண்ணுன பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாக்கியா எதுவுமே பேசலை. செல்வியெல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி நீ வாங்கின பணத்தை நீ செட்டில்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்குறேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குது, கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வந்திருக்குது அப்படின்னு. நான் சும்மா வாங்க கிடையாது, என்னோடய ரெஸ்டாரண்ட்டை தான் அவங்க விலை எடுத்துட்டாங்க, அந்த பணம் தான், அதுவுமே எனக்கு நான் பாதியாக தான் வாங்கியிருக்கிறேன், முழுசாக எனக்கு கொடுக்க கிடையாது, என்னடா போனால் போகுது அப்படின்ட்டு நம்ம கடன் அடைக்க இருந்தால் போதுன்னு மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என் லாபமும் கிடைக்கல, எனக்கு நட்டம்தான் ஆச்சு அப்படின்னு பாக்கியா சொல்ல. கோபி அம்மா இதை பற்றியெல்லாம் பேசாதம்மா, பாக்கியம் செஞ்சது கரெக்டு தான், நானும் என்னோடய ரெஸ்டாரண்ட்டு மூடுறப்ப அந்த மாதிரி வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணேன்னு நல்லாடே, நீ ஆஃபீஸில் பண்ண, அவன் இதில் பண்ணிகிட்ருக்காருலடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல. ஆனால் ஈஸ்வரியினால தான் ரொம்ப பாக்கியம் ஒடிஞ்சு போகிறாங்களே ஒழிய, ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலே எப்பவுமே பாசங்கிறதே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பாக்கியது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம மாமியாராச்சுன்ட்டு இருக்காங்க. ஆனால் செலியும் கேட்குறான், அம்மா நீங்கள் இனிமேல்னாச்சுக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் நிம்மதியாக உட்காருங்க, நீங்கள் வீட்டில் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஏதாவது பணத்தை நீங்கள் வாங்க மாட்டேன்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கினது போது எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கல்ல, கம்பெனி இனிமேல் பேசாமல் வீடு அடங்கிருங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக பதில் பேசுகிறான். ஆனால் பாக்கியே சும்மா இருக்க மாட்டாங்க. இனிமேலும் எப்படியாச்சும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அந்த சுதாகர் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், அதுக்கு மேலே சுதாகரை பிஸ்னஸ்லேருந்து ஓட விரட்டணுன்ட்டு பாக்கியாவுக்கு வெறித்தனம் வந்துருச்சு. நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு அப்படியெல்லாம் அவங்கள நிம்மதியாக இருக்கக்கூடாது. பாக்கியலட்சுமி இந்த ரெஸ்டாரண்ட் போனால் என்ன அடுத்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.